அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிஜா சமையல்ல திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பொதுவாகவே திண்டுக்கல் பிரியாணி எல்லாம் நம்ம மசாலா ஸ்பெஷலாக பிரியாணி மசாலா அரைச்சி போட்டு தான் செய்வோம். அந்த வகையில் இன்னைக்கு நானும் திண்டுக்கல் ஸ்டைலில் என்னென்ன மசாலாலாம் அரைச்சி போட்டு நம்ம இந்த பிரியாணியை ரொம்ப டேஸ்டாக செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலா ரெடி பண்ணும்போது நம்ம டைரெக்டாகவே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வறுத்து அதுக்கப்புறமா பொடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த திண்டுக்கல் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையலில் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். உங்களுடைய சப்போர்ட் தான் என்னுடைய பெரிய என்கரேஜ்மெண்ட். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த பிரியாணி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1 கிலோ அளவு மட்டனை நல்லா 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்து 1 கிலோ மட்டன் நான் சேர்த்துக்கிறேன். அலசி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வேக வைக்கும்போது நம்ம மட்டனில் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் சேர்த்தா போதும். இதில் 2 கப் அளவுக்கு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா பிரியாணி செய்யும்போது நம்ம இந்த தண்ணி தான் நம்ம சேர்த்து செய்வோம். அப்போ தான் பிரியாணியும் டேஸ்ட்டாக வரும். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு வெயிட் வச்சு நம்ம 10லேருந்து 12 விசில் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 10லேருந்து 12 விசில் வச்சுக்கோங்க. குக்கருக்கு ஏற்ற மாதிரி இதை மாறும். அதாவது மட்டன் 3/4 பதம் வேகிற அளவு விசில் வச்சு எடுத்தால் போதும். அதுக்குள்ளே நம்ம மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா பொடிக்கு என்னென்ன சேர்த்து அரைக்கணும்னு நம்ம பார்த்துடலாம். கல்பாசி ஒரு 2 தொண்டை அளவு கல்பாசி எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 நட்சத்திர சோம்பு எடுத்துக்கோங்க. இந்த பொருட்கள்லாம் அளவுகள் கரெக்டாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதிகமான மசாலாவும் இருக்காது. ஜாதி பத்திரி 2 துண்டு அளவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 4லேருந்து 5 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பிரியாணி இலை 2 துண்டு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. கிராம்பு 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. லவங்கப்பட்டை 2 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இதை ஃபைன் பவுடராக, எந்த அளவு நீங்கள் ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவு பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நம்ம இதை வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை. இது எல்லாத்தையுமே சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நீங்கள் இந்த மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ இது மசாலா ரெடி ஆகிடுச்சு, தனியாக இருக்கட்டும். அடுத்து நாம் இன்னொரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கு அரைக்கிறதுக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கூடவே 2 இன்ச் அளவு இஞ்சி நல்லா தோல் உரித்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 12 பல் அளவு பூண்டு தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 20 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி, பூண்டு இதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினாவையுமே ஒரு கைப்படி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதையும் தனியாக வச்சுடுங்க. அடுத்து நான் 3/4 கிலோ அளவுக்கு, அதாவது 4 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி தான் இந்த பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். சீரக சம்பா அரிசியை நல்லா 2 முறை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் மட்டும் இதை அரிசி ஊறட்டும். இப்போ மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு பிரியாணி பாத்திரத்தில் 100 ml அளவுக்கு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நெய்யெல்லாம் நல்லா உருகி வந்ததும் நம்ம தாளிக்கிறதுக்கு ஏற்கனவே இதெல்லாம் சேர்த்து நம்ம பொடி பண்ணி அரைச்சி வச்சிட்டோம். இப்போ சும்மா தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை மட்டும் சேர்த்துக்கங்க. 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு அளவு பட்டை சேர்த்துக்கங்க. சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு அதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் விழுது சேர்த்து வெங்காயத்தோடைய பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அது வரை நம்ம பொறுமையாக வதக்கி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயம் கருகிடாமல் இந்த பேஸ்ட்டை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயிலே நான் 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க.
இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் வீட்டிலேயே வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம திரும்ப செக் பண்ணி பார்த்துட்டு சேர்க்க வேண்டி வரும். இப்போ வதங்குறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே எண்ணெய் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை இப்போ சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இது அதிகமாக சேர்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கும் சேர்த்துருக்கோம். அதே நேரத்தில் இந்த டைமில் நீங்கள் இந்த பொடியை அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப பொடி ஃப்ளேவர் அதிகமாகிடும். அதனால் பார்த்து சேர்த்துக்கங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நம்ம திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணிக்கு தக்காளி தேவைப்படாது. அதனால் 1 கப் அளவுக்கு புளிக்கிறதுக்கு தயிர் நல்ல கெட்டியான புளிக்காத தயிராக பார்த்து நீங்கள் சேர்த்துக்கங்க. சேர்த்து தயிரையும் சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நாம் மட்டன் வேக வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி இல்லாமல் வெறும் மட்டன் மட்டும் சேர்த்துக்கங்க. மட்டன் மட்டும் சேர்த்துக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம அரிசி வேக வைக்கும்போது தான் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி போடணும். மட்டன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. அந்த மசாலாவுடைய சேர்ந்து வர மாதிரி மட்டனையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலாலாம் சேர்ந்து வர மாதிரி. இப்போ நான் அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இது நீங்கள் அரைக்கும் போது சேர்த்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு சும்மா கொஞ்சம் நீங்கள் சேர்த்தா கூட போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். நான் அரைக்கும் போது புதினா கொத்தமல்லி சேர்க்கலை, அதனால நான் இப்போ சேர்த்துக்கிறேன். புதினா கொத்தமல்லி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. நான் 4 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். அதில் நான் கணக்கு பண்ணி 5.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி எந்த அளவு இருக்கோ அதை சேர்த்துக்கிட்டு மீதி பேலன்ஸ் நீங்கள் சாதாரண தண்ணி சேர்த்துக்கங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது ஒரு கொதி வரட்டும். கொதி வர நல்லா கொதிக்கிற வர வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொதிச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம அரிசியை தண்ணியே இல்லாமல் சுத்தமாக வடிகட்டிட்டு வெறும் அரிசி மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த நேரத்தில் உப்பு காரம் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கங்க. உப்பு காரம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. அதே மாதிரி உப்பு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம சேர்த்த அரிசி தண்ணியெல்லாம் நல்லா சேர்ந்து வந்ததுக்கு பிறகு ஒரு மீடியம் சைஸ் லெமனை கொட்டை இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து விட்டுருங்க. இதில் நம்ம தக்காளி சேர்க்கலை, அதனால் லெமனு தயிர் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது தான் இந்த பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தம் வைக்கிறதுக்கு ஒரு தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி ஃபுல் சிம்மில் வச்சுட்டு பிரியாணி டபராவையும் வச்சுக்கோங்க. ஒரு வாழை இலையை நம்ம அதில் சேர்த்து நம்ம முடிக்கலாம். வாழை இலையை சேர்த்து நல்லா மடித்து மூடி விட்டதுக்கப்புறமா பிரியாணி பிளேட்டை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தண்ணி பிடிச்ச வெயிட்டான பாத்திரத்தை வச்சு 20 நிமிஷம் நீங்கள் சிம்லேயே வச்சுடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சிக்கன் மட்டன்லாம் செய்யும்போது நம்ம மசாலா பொடிக்கு யூஸ் பண்ணி நம்ம செய்யும்போது நல்லாயிருக்கும். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசிலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. அடுப்பை அணைச்சிட்டு மூடி போட்டு கிளறி விட்டுட்டு இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மட்டன் பிரியாணி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சீரக சம்பா அரிசியில் நல்லா மணமாக ருசியாக பொடியெல்லாம் அரைச்சி போட்டு நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் நான் சொன்ன அளவுகளோட இந்த பிரியாணியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து கிரிஜா சமையலில் வேறு ஒரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.